தூக்கத்தை கொடுப்பவன் சூரியனும் செவ்வாகும். பசியை கொடுப்பவன் யார்? புதன். நேராட்சி ஒரு கண்டிப்பை கொடுப்பவன், அதை ஈர்த்து வெளியில் விடுறவன் யாருன்னா சனி பகவான். இந்த மூவரையும் பாருங்கள். சூரியனும் செவ்வாவும் அக்னியை தூண்டுவான், புதன் மண்ணை தூண்டுவான், மண்ணால் அவனுக்கு பசியை தூண்டுவான். அந்த ஈர்ப்பு விசையால் சனி பகவான் அந்த வேலையை செய்கிறான். அப்படிப்பட்ட இடத்துல தட்டி எழுப்பும்போது குடிக்க தண்ணி கொடுன்னுவான். ஏன்னு கேட்டால் அக்னி உடம்பு சூடால் இருக்கே, தண்ணி தாகம் எடுக்கும். அங்கே என்ன பண்ணுறேன்னா, தீயும் சந்திரனும் சுக்கிரனும் சேரும்போது தண்ணி தாகம் அடிக்கும். அந்த தண்ணி தாகம் அடிக்கும்போது இவன் கற்பனை எதற்காக வச்சிருந்தானோ, 2 விதத்தில் இருக்குது. அசதி, பசி, மயக்கம் இதில் இருக்கும்போது அவன் என்ன பண்ணால் தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி இழுத்துக்கிட்டு தூங்குவான். இல்லை கற்பனையில் அதிகமாக இருந்தானா காமத்தின் மீது கவனம் வச்சிருவான். அப்போ சூடான உடலானது, இந்த இரத்தமானது அதிகமாகி அந்த சூட்டில் காமம் அதிகமாகி அவனுடைய ஈர்ப்பு நாளை எழுந்திரிப்பான், இன்றைக்கி எழுந்திரிக்க மாட்டான், அந்த பெட்டிலேயே படுத்து தூங்கிடுவான். இவை அனைத்தும் யார் செய்கிறாங்கன்னா இந்த கிரகங்கள் சேர்ந்து தீயோட கலக்கும்போது செய்யுது. அதற்கு பரிகாரமாக என்ன செஞ்சாங்கன்னா, காலையில் சூரிய உதயம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரி, குளித்து மொழிவிட்டு சூரிய பகவானை வணங்கு, அதுக்கு ஒரு பூவை எடுத்து போடு, அங்கே போய் வீட்டில் போய் இல்லை விநாயகர் கோயிலை சுற்றி ஒரு முட்டி போடு, தோப்புக்கரணம் போடு. இதெல்லாம் உடல் ஃபிசிக்கலி அந்த இது செய்யும்போது அவங்களுக்கு நோய் இல்லை.